ஹலோ ஆப்ஷன் பையர்ஸ். இந்த சேனலில் ஆப்ஷன் ரிலேட்டடாக எல்லா டைப் ஆஃப் ஆப்ஷன்ஸும் ட்ரேட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சேனல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஆப்ஷன், ஸ்டாக் ஆப்ஷன், கமாடிட்டிஸ் ஆப்ஷன் எல்லாமே லேர்ன் பண்ணிக்கிறதுக்கும் டெக்னிக்கல் கற்றுக்கிறதுக்கும் வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ரிலேட்டடாக ஆப்ஷன்ஸ் லேர்ன் பண்ணிக்க நம்மளுடைய ஆப்ஷன் கைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்க்ளைமர்: நான் செபி பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் இல்லை. இந்த பதிவு விளக்க நோக்கத்திற்காக மட்டும். ஹலோ ஆப்ஷன் பையர்ஸ். இன்னைக்கு ஜனவரி 22. நம்மளுடைய இண்டெக்ஸ் பல்ஸ் கால்பர் இண்டிகேட்டரில் என்னென்ன என்ட்ரி சிக்னல்ஸ் வந்துச்சு, அது எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிஃப்டி ஸ்பாட் ப்ரைஸ் மார்னிங் பார்த்தீங்கன்னா 25,300 தான் இருந்தது. ஸோ இந்த ஸ்பாட் ப்ரைஸை பேஸ் பண்ணி நம்மளுடைய இண்டிகேட்டரில் கால் ஆப்ஷன்லேயும் புட் ஆப்ஷன்லேயும் என்னென்ன என்ட்ரி சிக்னல்ஸ் வந்துச்சுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு 1 மினிட் கால் ஆப்ஷன் சைடில் பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் என்ட்ரி நமக்கு மார்னிங் 9:18 வந்தது. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மொமெண்டம் கேப்சர் ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஸ்கேல்பிங் முடிஞ்சுது மார்னிங் செக்ஷன்லேயே. அடுத்து பாருங்கள், அதுக்கப்புறமேட்டு வேறு எதுவும் என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி வரல, க்ளோசிங்கில் தான் வந்தது. அந்த என்ட்ரி நம்ம எடுத்துருக்க மாட்டோம். ஸோ இன்றைக்கி 1 மினிட் கால் ஆப்ஷன் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு என்ட்ரி தான், அதுவும் நமக்கு மொமெண்டம் கேப்சர் ஆயிடுச்சு. அடுத்து அதேமாதிரி 1 மினிட் சைட்லேயே புட் ஆப்ஷன் என்னென்ன என்ட்ரி வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. புட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மார்னிங்லேருந்தே கேண்டில் செல்லில் தான் இருந்தது. ஸோ நமக்கு என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி எதுவுமே இல்லை 1 மினிட்டில் புட் ஆப்ஷனில். அதேமாதிரி 5 மினிட்ஸ் ரிவர்சல் சிக்னல்ஸில் பார்க்கலாம் வாங்க. கால் சைடில் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 9:25 ஃபஸ்ட்டு என்ட்ரி வந்தது. பட் ஆனால் அந்த கேண்டோட ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருந்தது. நம்ம அங்கே என்ட்ரி எடுத்துருக்க மாட்டோம், என்ட்ரி அவாய்ட் ஆகிடுச்சு. அடுத்து வந்து பாருங்களேன், நமக்கு 12:25 ரிவர்சல் என்ட்ரி வந்து ரிட்டன் அகைனு. உங்களுக்கு எக்ஸிட் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 12:35 எக்ஸிட் வந்துச்சு. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு காஸ்ட் எக்ஸிட் ஆகிடுச்சு. அடுத்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 1:50 வந்தது. பட் ஆனால் அந்த கேண்டோட ஹை வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணவே இல்லை, அது என்ட்ரி ஆக்டிவேட் ஆகலை. அங்கேருந்து மார்க்கெட் நமக்கு ரிவர்சல் ஆகிடுச்சு. ஆஃப்டர் அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு 2:30 அது க்ளோசிங் ப்ரைஸ் ஆகிடுச்சு. நம்ம அது என்ட்ரி எடுத்துருக்க மாட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கால் சைடில் வந்து 5 மினிட்ஸில் ஒரே ஒரு என்ட்ரி தான். அந்த என்ட்ரி நமக்கு காஸ்ட் எக்ஸிட் ஆகிடுச்சு. ஓகேங்களா. அதே மாதிரி 5 மினிட்ஸ் ரிவர்சல் சிக்னல்ஸ் எல்லாம் என்னென்ன என்ட்ரி வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. 5 மினிட்ஸ் ரிவர்சல் சிக்னல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எதுலேயுமே கேண்டில் செல்லிங்கில் தான் இருந்தது. ஸோ நமக்கு என்ட்ரி வரும்போது கேண்டில் வந்து பார்த்தா நமக்கு செல்லில் இருந்தது. நமக்கு இதுலேயுமே என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி எதுவுமே இல்லை. ஓகேங்களா. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1 மினிட் கால் ஆப்ஷன் சைடில் தான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. ஸோ அதுவுமே பார்த்தா நமக்கு இந்த மொமெண்டம் வந்து கேப்சர் ஆகிடுச்சு. ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் செக்ஷன்லேயே நமக்கு ஸ்கேல்பிங் முடிஞ்சிருது. இது ஒரு என்ட்ரி. கரெக்டாக உங்களுக்கு டைம் பார்த்தீங்கன்னா 9:18 to 9:38, கரெக்டாக அந்த 20 மினிட்ஸ் தான். மார்னிங் செக்ஷன் ½ அன் ஹவர்லேயே நமக்கு அந்த ஸ்கேல்பிங் முடிஞ்சுது. அதுக்கப்புறமேட்டு வேறு எதுவும் என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. நீங்கள் மார்னிங் செக்ஷன் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நம்மளுடைய இண்டெக்ஸ் பல்ஸ் ஸ்கேல்பரில் வந்து ஸ்கேல்பிங் என்ட்ரி உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லை ஃபுல் டே நீங்கள் என்ட்ரி இப்போ வாட்ச் பண்ணுற மாதிரி இருந்தாலுமே நீங்கள் ஸ்கேல்பிங் என்ட்ரியும் அண்ட் ரிவர்சல் என்ட்ரி, செலக்டிவ் என்ட்ரிஸ் நீங்கள் ரெண்டையும் கம்பைன் பண்ணி நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த இண்டிகேட்டர் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கணுன்னா நம்மளுடைய கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய டீம் மெம்பர்ஸ் உங்களை கைட் பண்ணுவாங்க. ஸோ மேலும் ஆப்ஷன் ரிலேட்டடான அப்டேட்ஸ்க்கும் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக்கும் நம்மளுடைய ஆப்ஷன் கெயின்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நம்ம இண்டெக்ஸ் பல்ஸ் கால்பர் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா 3 days டெமோ கொடுக்குறோம். நீங்கள் டெமோ அசஸ் வாங்கிட்டு ஃப்ரீ ட்ரையல் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு ட்ரையல் பீரியடில் டவுட் ஆர் கிளாரிஃபிகேஷன் பண்ணணும்னா நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் 9585222256. இந்த நம்பருக்கு நீங்கள் காலர் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நம்மளுடைய டீம் மெம்பர்ஸ் உங்களுக்கு ஃபர்தர் கிளாரிஃபிகேஷன் கொடுப்பாங்க. தேங்க்யூ.